ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் தனக்குத்தானே அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சிறுவன் தன்னோட தந்தையோட வயல் வேலைகளை செய்ய போன போது அவனுக்கு வயசு 4 தான். அப்போ குஜராத்தில் கரம்சந்த் பகுதியில் எல்லாருமே விவசாயிகள் தான். எருமை மாடுகளை குளிப்பாட்டுறது, வயலில் உழவு செய்கிறது மாதிரியான வேலைகளில் அப்பாவுக்கு உதவியாக இருப்பான் அந்த சிறுவன். குளிர், மழை, தகிக்கும் கோடை என எதையும் பொருட்படுத்த மாட்டான். அந்த சிறுவனோட தந்தை ஜாவர் பாய் கடும் உழைப்பாளி. அந்த சிறுவனை அவர் வல்லபபாய் அப்படின்னு தான் கூப்பிடுவார். சோமாபாய், நார்பாய், வித்தல்பாய் அப்படின்னு அந்த சிறுவனுக்கு அண்ணாக்களும் காஷிபாய் அப்படிங்கிற தம்பியும் வல்லபபாய்க்கு இருந்தாங்க. கடைசியாக பிறந்த தங்கை தாகிபா மீது வல்லபபாய்க்கு மிகுந்த அன்பு. வயல் வேலைகளின் போது அங்கே வேலை செய்கிற கூலி விவசாயிகளிடம் நட்போடு இருப்பான் வல்லபபாய். இளம் கூட்டாளிகள்லாம் அவனை சர்தார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சர்தார்னா தலைவா அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததும் அம்மா கிட்ட ஓடி வந்தான். அம்மா, கூலி விவசாயிகளில் பலர் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டான். ஆமாம் வல்லபபாய், நம்ம நாட்டில் எத்தனையோ ஏழைகள் ஒரு வேளை கூட உணவு சாப்பிட முடியாமல் பட்டினி கிடக்கிறாங்கப்பா அப்படின்னாங்க அவங்க அம்மா. மறுநாள் முழுசும் வல்லபபாய் எதுவுமே சாப்பிடலை. அதிலிருந்து மாதம் 2 நாள் தண்ணீர் கூட குடிக்காம இருக்கிறத தன்னுடைய வழக்கங்களில் ஒன்றாக்கி கொண்டான் அவன். வளர வளர நல்ல விஷயங்களில் பிடிவாதக்காரனாகவும் அச்சமற்றவனாகவும் அறியப்பட்டான். அவனோட ஊருக்கு பக்கத்தில் நாடியாட் அப்படின்னு ஒரு சிறு நகரம் இருந்துச்சு. பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னா அங்கே தான் போய் படிக்கணும். வல்லபபாயும் அந்த ஊரில் போய் படித்தான். வல்லபபாயின் வலது கன்னத்தில் மூக்குக்கு பக்கத்தில் ஒரு மரு இருந்துச்சு. அப்போல்லாம் மறு மாதிரியான சிக்கல்களுக்கு முடித்திருத்தம் செய்கிறவங்கள்ட்ட தான் மருத்துவத்துக்கு போவாங்க. அப்படி தான் அவனும் அன்னைக்கு அழைத்து செல்லப்பட்டான். அப்போ அவனுக்கு வயசு 7. முடித்திருத்தம் செய்கிறவர் வல்லபபாயின் கன்னத்து மருவை பார்த்து தயங்கினார். மருவை நீக்கும் போது காயம் ஏற்படுமோ அப்படின்னு பயந்தார். உடனே சிறுவன் வல்லபபாய் அவர்கிட்ட இருந்த கத்தியை வாங்கி கண்ணாடியை பார்த்து தனக்கு தானே அறுவை சிகிச்சை செய்து கொண்டான். அவனது துணிச்சலை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. பள்ளியில் நண்பனுக்கு பிளேக் நோய் தாக்குனப்ப அப்படித்தான், அது நமக்கும் பரவிடுமோ அப்படின்னு எல்லாரும் அஞ்சி ஒதுங்கினாங்க. அந்த பையனோட குடும்பமே பணிவிடைகள் செய்ய தயங்கினப்ப கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் நண்பனுக்கு கை கொடுத்து உதவினா வல்லபபாய். நோய் குணமாகும் வரைக்கும் அவன் கூடவே தங்கி அவனுக்கு சேவைகள் செஞ்சான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஏழை விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்க அரசு முயற்சி செஞ்சிச்சு. அதற்கு எதிராக பல பேர் வழக்குமன்றம் போக முடிவெடுத்தாங்க. அந்த நாட்களில் தானும் ஒரு வழக்குரைஞராக ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு படித்தான். பெரியவனான வல்லபபாய் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் அச்சமின்றி பங்கேற்றார். மகாத்மா காந்தியின் வலதுகை என்று சொல்லும் வகையில் பெயர் எடுத்தார். சுதந்திர இந்தியாவின் துணை பிரதமராகி ஒன்றிணைந்த இந்தியாவை உருவாக்கினார். இரும்பு மனிதர் சர்தார் வல்லபபாய் பட்டேல் என்று பெயரெடுத்த அவர் ஒரு சுட்டி நாயகராக திகழ்ந்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.